ஓ அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இட் இஸ் சச் அ ஓவர்காஸ்ட் ஸ்கை. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபோட்டோகிராஃபரோட நைட்னர் இந்த மேகம், இந்த லைட். Let's go. Good morning and வணக்கமுங்க. நேரம் இப்போது 7:35. நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பீங்க வீட்டில். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் மார்கழி மாதம் ஒன்று மேகம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்னொரு கட்சி மீட்டிங்கா? ஓ மை காட், சாயந்தரம் ரோட் பிளாக் ஆயிருமா? ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மார்கழி மாதம் ஒரு ட்ரிக்கியான மாதங்க. ஆக்சுவலாக மார்கழி மாதத்தில் வந்து மேகம் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த வருஷம் மட்டும் மார்கழி மாதம் வந்து ரொம்ப ஓவர்காஸ்ட் ஸ்கையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது ஒரு வகையான ஒரு டிஃப்யூஸ் லைட்டு. கேமராங்களுக்கு பிடிக்காத லைட். நிறையா க்ரீனு விட்டுடும் உங்களோட சென்சரில். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரு என்டி ஃபில்டர் இருக்குது, போலார் ப்ரோன்னு சொல்லிட்டு. அதை எடுத்து நம்ம கேமராவில் மாட்டியிருக்கேன். ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சன்னி டே அன்றைக்கி, ஓவர்காஸ்ட் ஸ்கை இல்லாத அன்றைக்கி, மேகங்கள் இல்லாத அன்றைக்கி ஒரு என்டி ஃபில்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் லைட்டை கட் பண்ணும், எக்ஸ்போஷர் நீங்கள் நிறைய ஓப்பன் பண்ணலாம். ஸோ லைட்டு நிறைய உள்ளே வர வர ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும் உங்கள் இமேஜ். பட் ஷட்டர் நிறைய ஓப்பன் பண்ண ஒரு அந்த ஒரு அழகான ஒரு மோஷன் ப்ளர் கிடைக்கும். இந்த ப்ளர் கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு என்டி ஃபில்டரில் இன்வெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். பட் ஒரு ஆக்ஷன் கேமராவுக்கு வந்து என்டி ஃபில்டர் டசன்ட் மேக் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஏன்னா ஆக்ஷன் கேமராவில் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ ஒரு அழகான மரம், நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ஆக்ஷன் கேமராவில். ஸோ உங்களோட லைட்டு எல்லாம் வந்து மாறி மாறி விழுந்துகிட்டே இருக்கும் கேமராவில். இட் இஸ் நாட் அன் ஐடியல் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபி உலகத்தில். அதே மாதிரி எப்படி நம்ம மோட்டர் சைக்கிளிங் உலகத்தில் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது, மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம தான் நிறைய மோட்டோ ப்ளாகர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு இனி மோட்டர் சைக்கிள் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், மேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா என்டி ஃபில்டர் போடவே மாட்டாங்க. நான் வந்து போலார் ப்ரோவோட என்டி ஃபில்டர் இதில் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து அதில் ஒரு 3 ஸ்டாப் வரும், 4, 16 and 32 வரும். நான் வந்து இன்றைக்கி என்னோடய 4 ஸ்டாப்ஸ் என்டி ஃபில்டர் வந்து என்னோடய இந்த ரைடு போயிருந்தேன், தாந்தேலி ரைடு போயிருந்தேன். அப்போ ராஃப்டிங் போனோம். ராஃப்டிங்கில் தண்ணிக்குள்ளே வந்துருச்சு, கேமராவோட போயிடுச்சு. பட் இட்ஸ் அ வெரி வெரி குட் என்டி ஃபில்டர். 4 ஸ்டாப்ஸ் இஸ் வெரி ஐடியல். 4 ஸ்டாப்ஸ் நீங்கள் எப்போவுமே உங்கள் கேமராவில் வச்சே இருக்கலாம், நிறைய லைட்டு உள்ள நிறுத்தாது. பட் இன்றைக்கி வந்து ஓவர்காஸ்ட் ஸ்கைனால் நான் வந்து 32 போட்டிருக்கேன். ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு த ஃபுட்டேஜ் இஸ் கோயிங் டு பி. ஃபுல் மேகம், சூரியனே காணோம். சூரியன் மேகத்துக்கு பின்னாடி இருக்குது. சூரியன் வந்து இந்த மேகத்தை வந்து, மேகம் பேசிக்கலாக இட்ஸ் a colloidal substance. இட்ஸ் மேட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். அண்ட் அதில் வந்து அதுக்கு பின்னாடி சூரியன் இருக்கிறதுனால இந்த ஃபுல் மேகத்தையே வந்து சூரியன் வந்து அதோட வெளிச்சம் பிஹேவ்ஸ் லைக் அ டிஃப்யூசர். இந்த மேகம் ஒரு பெரிய டிஃப்யூசர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ திஸ் லைட் இஸ் கால்ட் டிஃப்யூஸ் லைட். இட்ஸ் நாட் அ கிரேட் லைட் ஃபார் ஷூட்டிங் வீடியோஸ். ஓவர்காஸ்ட் ஸ்கை, க்ளவுட்ஸ் பாசிங்கில் என்ன ஆகும்னா லைட் மாறிட்டே இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் colloid and clear sky, passing clouds. So ideally clear sky is a good option for you to shoot.
பட் மோட்டார் சைக்கிளில் நீங்கள் போகும்போது இந்த லைட்டு மாறிட்டே இருக்கும். இப்போ மேகத்துலேருந்து உங்களுக்கு லைட்டு வருது, மரங்களில் பட்டு லைட்டு வருது, இது எல்லாமே பவுன்ஸ் ஆகி லைட் வருது. இப்போ அந்த ஒரு வண்டி போகுது, அது வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அதுலேருந்து லைட் உள்ளே வரும், மாறிட்டே இருக்கும். ஹை டைனமிக் ரேஞ்ச். ஸோ உங்கள் கேமரா ஒரு ஹை டைனமிக் ரேஞ்ச் கேமராவாக இருந்துச்சுன்னா எல்லா வகையான லைட்டும் அது மேனேஜ் பண்ணும். ஏய் ஏன்டா ஹார்ன் அடிச்சு காதை கிளிக்கிற? இங்கே ஒன்றும் மாடும் இல்லை, இதுவும் இல்லை, பேட் வேர்ட்ஸ் ஆகும். ஏய் இப்போ தான் ஒரு பேட் வேர்ட்ஸ் நம்ம நிறுத்தணும் சொல்கிறதுக்கு, அதுக்குள்ள இன்னொரு பேட் வேர்ட்ஸ். எங்கேருந்து எங்கே போகிறாரு பார்த்தீங்களா? ஸோ லைட்டுக்கு வருவோம் திரும்ப. ஸோ ஓவர்காஸ்ட் ஸ்கை வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் லைட் டு ஷூட் சம்திங். கிளியர் ஸ்கை ஆல்சோ, அதுவும் காலங்காத்தால் கிளியர் ஸ்கை இஸ் கிரேட். பட் என்னோட பர்ஃபெக்ட் லைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில் பி பாதி மேகம் பாதி கிளியர் ஸ்கை. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பாதி மேகம் உங்களோட வெளிச்சத்தையும் கொடுக்குது, அதே சமயத்தில் டிஃப்யூஸும் பண்ணும். பிரமாதமான லைட். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட கண்டென்ட்டோட குவாலிட்டியை வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் நிர்ணயிக்கலாம். கோப்ரோலையே வந்து பேசிக்கலாக வந்து அவன் ஒரு செட்டிங் கொடுத்துருவான். இட் இஸ் கால்ட் கோப்ரோ. அது ஒரு இன்பில்ட் லட் மாதிரி வச்சுக்கோங்களேன். லட்னா என்னென்னு தெரியணும்னா கூகுள் பண்ணி பாருங்கள். இட் இஸ் கால்ட் லுக் அப் டேபிள். ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு ஒரு கலர் நீங்கள் அமைக்கிறீங்க ஒரு சீனுக்கு, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இந்த லுக்கப் டேபிள் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி மேகமூட்டத்தோடு இருக்குது, இதுக்கு நான் என்ன கலர் வைக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் அந்த லுக்கப் டேபிள். அது ஒரு ப்ரீசெட் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நிறைய ப்ரீசெட் இருக்குது. நான் வந்து நாயர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரீசெட் அது. பட் இந்த மாதிரி ஒரு ஓவர் கேஸ்ட் கைக்கு நான் என்னோடய இமேஜை இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் லைட் உள்ள. நான் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஐஎஸ்ஓவை வந்து 1600 வச்சுருக்கேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ ND ஃபில்டர் அண்ட் ND16 ஃபில்டர் போலார் ப்ரோவோடது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நான் நிறைய ஓப்பன் பண்ணலாம், என்னோடய ஷட்டரை நிறைய ஓப்பன் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக ஆட்டோ ஷட்டரில் வச்சுருக்கேன். ஏன்னா மோட்டர் சைக்கிளில் நம்ம போகிறதுனால உங்களோட இது மாறிட்டே இருக்கும், உங்களோட லைட் டைனமிக் ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது ஷட்டர் வந்து 1/30 அந்த மாதிரியாவது வச்சிங்கன்னா சில நேரம் நல்லா கொடுக்கும், சில நேரம் கேவலமாக கொடுக்கும். ஆனால் ஆட்டோ ஷட்டரில் ஓட்டுறது பெஸ்ட்டு மோட்டர் சைக்கிளை பொறுத்த மாதிரில. இந்த 2-3 பேர் என்ன ரேஸ் ஓட்டுறானுங்களா? அவன் இவனை முந்துறான், இவன் அவனை முந்துறான். அண்ட் இந்த ஆட்டோவோட எக்ஸாஸ்ட் பாருங்களேன், கர்ன்னு இட்ஸ் ஸோ இரிட்டேட்டிங்கில். என்னோடய அபிப்பிராயத்தில் எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு நல்ல த்ரோட்டியாக பீஃபியாக பேஸோடு இருக்கணும், இல்லாட்டி அது வந்து எக்ஸாஸ்ட் நோட்டே கிடையாது. எனிவே, கம்மிங் பேக் டு லைட் அண்ட் கேமராஸ். ஸோ கோப்ரோ பொறுத்த மட்டும் இட்ஸ் அ ஃபிக்ஸர் அப்பர்ச்சருங்க. 1.6 1.4 என்னமோ இருக்குது, லோ அப்பர்ச்சர். ஏன்னா அப்போ தான் நீங்கள் நல்லா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கை எவ்வளோ கிட்ட கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு டிஸ்டார்ட் ஆகாமல் அது ஃபோக்கஸில் வச்சுருக்கோம் இமேஜை. ஃபிக்ஸர் அப்பர்ச்சர் அண்ட் இட்ஸ் அ சிங்கிள் லென்ஸ் ப்ளஸ் இட்ஸ் அ ஃபிஷ் ஐ லென்ஸ். ஸோ வைட் ஆங்கிள் கொடுக்கும். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் வந்து ஹலோ பாய் ஸ்கூல் பிள்ளைங்க. ஸோ இந்த தருணத்தில் நம்ம வந்து அந்த ஐஎஸ்ஓ வச்சு தான் விளையாட முடியும் கோப்ரோ மாதிரி ஒரு கேமராவில். எனக்கு தெரிஞ்சு கோப்ரோ வந்து மேக்ஸிமம் ரொம்ப அழகாக மோட்டர் சைக்கிளிங் வ்ளாகில் கலர் கொண்டு வந்தது வந்து டோல் ஃப்ரீ ட்ராவலர் இஸ் ஓகே, பட் ஹிஸ்
ஸ்டோரி டெல்லிங் இஸ் நைஸ், நல்ல கதை சொல்லுவார். மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் எந்த ப்ளாகருமே இதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. நிறைய பேர் பார்த்துட்டேன். இன்றைக்கி எல்லோரும் பயங்கர மென்டலாக வரானுங்க. அண்ட் ஏன்னா ரொம்ப கஷ்டம் மோட்டார் சைக்கிளிங்கில் வந்து நீங்கள் ஃப்ரேம் செட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை டக்குன்னு சொல்லிடலாம், அதோட விட்டுடலாம். பட் டு ஃப்ரேம் இட், கெட் எ ஷார்ட் ரைட், ரொம்ப 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 டஃப், ரொம்ப டஃப். ஐ ரிமெம்பர் ஒரு வேர்ல்ட் ட்ராவலர் ஒருத்தர் வந்து நல்லா பண்ணார். பட் அவரோட வீடியோ வெளியில் வந்திருக்கான்னு தெரியல. நான் உங்களுக்கு அது கிடச்சதுன்னா நான் ஐ வில் see if I can share a link with you guys. எல்லாம் ஒன் வே ரோடுங்க. அது அங்கே ரோடை போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஒன் வேலாம் யாருங்க ஃபாலோ பண்ணுறாங்க? நம்மளோட வசதிக்கு தான் வச்சுருக்கோம். அப்பா மார்னிங் ரஷ்ஷுங்க. முன்னாடியெல்லாம் மார்னிங் ரஷ் பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு இருக்கும். இப்போலாம் மார்னிங் ரஷ்ஷு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்குமே சீக்கிரமாக வேலைக்கு போட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. Anyway, oh my thoughts are all over the place. பல சிந்தனைகள் மைண்டில் ஓடுது. கோர்வையாக ஒரு வீடியோ விலாகை பதிவு பண்ண முடியல. என்ன பேசிகிட்டு இருந்தோம்? Yes, we were talking about light and motorblogging. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் motovlog is by a Spaniard. ஒரு ஸ்பானிஷ் ட்ராவலர் இருக்கார், சார்லி சைனிமான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முடிஞ்சால் அவரோட கண்டென்ட் லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டோரி டெல்லருங்க, பிரில்லியன்ட் ஸ்டோரி டெல்லர். அண்டு அவரோட அத்தனை உடைமைகளையும் மோட்டார் சைக்கிள் ஏற்றி வச்சுட்டு அவர் ஊரை சுற்றி வந்துட்டுருக்காரு. ஐ திங்க் இப்போ அவர் சவுத் அமெரிக்காவில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் சேனலுக்கான லிங்க் கூட கீழே போடுறாங்க. தன் வாழ்க்கையவே மோட்டார் சைக்கிளிங் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அவர் அர்ப்பணிச்சிட்டார். உங்க எல்லாருக்கும் இச்சி பூட்ஸ் தெரியும், கிங்கா ஆன்ஹர் பைக் தெரியும், நம்ம ஊரில் செரி, இவங்க எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. பட் இவங்கெல்லாம் வந்து வேறு எந்த பொழப்பங்களும் கிடையாது, வேறு எந்த உடைமைகளும் கிடையாது. வெறும் மோட்டார் சைக்கிள் இல்லை தான் அவங்களோட உடைமைகள் எல்லாமே இருக்குது. அவங்க வாழ்க்கையே அந்த மோட்டார் சைக்கிள் தான். அதனால தான் நீங்கள் இச்சி பூட்ஸோட பெரு ரைடை பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் அவங்க மாட்டிப்பாங்க. செம்ம டிப்ரெஷன் போயிடுவான். ஏய் எங்கடா வர, டிசிப்ளினே இல்லைங்க நம்ம ஊரில். அவ்வளோ பெரிய வேனு எங்கே விட்டு திருப்பறாக பாருங்கள். ஸோ இன்றைக்குள்ள ஃபுட்டேஜ் ப்ளஸ் மற்ற ஃபுட்டேஜுகள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன வகையான லைட்டை நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற இந்த என்டி ஃபில்டர் வந்து ஒரு சன்னி டேக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நல்ல லைட்டை கட் பண்ணும் இந்த என்டி ஃபில்டர். பை போலார் ப்ரோ இஸ் ஃபேண்டாஸ்டிக். என்கிட்ட இன்னொரு என்டி ஃபில்டர் இருக்குது, அதனோட மிரர்லெஸ் கேமராவோட யூஸ் பண்ணுறேன். அது ஒரு பீட்டர் மெக்கினன் எடிஷன். அதுவும் நான் உங்களுக்கு லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன், அதை பற்றி உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்டர். பட் ஃபுல் ஃப்ரேம் கேமரா வந்து 35mm சென்சர் சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி இட் பி a 1/4 inch சென்சர். ரொம்ப சின்ன சென்சர். ஏன்னா ஒரு சின்ன கேமரா உள்ளுக்குள்ள அவங்க எல்லாத்தையுமே அவங்க பேக் பண்ணல. ஸோ அதனால் இட் வில் எல்லாமே பேட்ரி, சர்க்யூட்ரி, சென்சர் எல்லாமே நீங்கள் ஒரு இடத்துல வைக்கும் போது நேச்சுரலி அதோட குவாலிட்டி இஸ் என்ஹான்ஸ்ட் பை the circuitry inside, by the sensor inside.
மாதிரி ஹைப்போகிளைசிமிக்காக இருக்கேன் இன்றைக்கி. வெதர்னாலையா? இட்ஸ் அ வெரி வெரி மூடி அண்ட் டிப்ரெஸிங் வெதருங்க இன்றைக்கி. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அன்ஈஸியான ஃபீலிங்கு இந்த வெதர் கொடுக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இஸ் அபவுட் கேமரா, லைட் அண்ட் உங்களோட கோப்ரோவில் மேக்ஸிமம் உங்கள் ஆக்ஷன் கேமராவில் மேக்ஸிமம் அவுட்புட் நீங்கள் எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி தான். அது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கீழே ஒரு கமெண்ட் போடுங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.